இருந்தீங்கன்னா லைக் போடுங்க. அவ்வளோ கடுப்பாக இருந்தது எனக்கு. ஸோ அவளோட லவ் லாங்குவேஜ் வந்து ஃபிசிக்கல் டச். அதை வந்து விஜய்ஸே அக்செப்ட் பண்ணி அவர் கூட ஹக் பண்ணுவார். டிடிஎஃப் கொடுக்கும்போது அதான் அவர் சொன்னார், நான் வந்து ரொமான்டிக் புக் படிக்கணும் அப்படியா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? அவள் எந்த புக்கு படித்தா உங்களுக்கு என்ன சார்? எனக்கு புரியல. அந்த வயசுக்குரிய மரியாதை கூட உங்களுக்கு போயிடுச்சு சார். முதல்ல ஹோஸ்ட் மரியாதையை காப்பாற்றிக்கல, அதுக்கப்புறம் வந்துட்டு மனுஷனோட மரியாதையை காப்பாற்றிக்கல, ஒரு ஹீரோவான மெட்டீரியல் மக்கள் செல்வன்ற பேரை காப்பாற்றிக்கல. இப்போ என்னடான்னா அந்த வயசுக்குரிய மரியாதையை கூட நீங்கள் காப்பாற்றிக்கல சார். உங்களுக்கு எப்படியோ 40-45+ இருக்கும்ல சார். அப்போ உங்கள் பிள்ளையே ஹீரோவாக நடிக்க வந்துட்டான் சார். அப்போ அந்த வயசுக்குரிய மரியாதையாவது நீங்கள் கொஞ்சம் இருந்திருக்கணும் சார். அப்போ அந்த பாரு பொண்ணுக்கு நீங்கள் அண்ணனாக இருந்திருக்கணும், இல்லை தம்பி, ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்கணும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், ஒரு நல்ல கைடாக இருந்திருக்கலாம். நீங்கள் பண்ண வேலை என்ன சார்? ஒரு பொண்ணு பழி வாங்குறதுக்கு அந்த ஹோஸ்ட் பவரை யூஸ் பண்ணுது, இன்னொரு பொண்ணுக்கு அதே வாரம் டிடிஎஃப் கொடுத்து அவளை கொஞ்சிருது. இதுக்கு பேர் என்ன சார்? தெரியல சார். ஓகேவா? நீங்கள் என்னது காத்து வாக்கில் 2 காதல்லாம் பண்ணும்போது கூட, இல்லை இந்த தலைவன் தலைவி படம்லாம் பண்ணும்போது கூட, அதுவும் டாக்ஸிக் ஃபிலிம் தான். ஒரு வகையான ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ வந்து அவளுக்கான விஷயங்களை வெளிப்படுத்தினாலும் அந்த லவ்வை யூஸ் பண்ணி தன்னை ஹீரோவே காட்டிக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்களுக்கான ஒரு விஷயமா தான் அந்த படம் கூட இருந்தது. அதுவும் ஒரு வகையில் 2 விதமான கான்ஃப்ளிக்ட்குள்ளே தான் போச்சு. ஒரு சிலர் அது சரின்னாங்க, ஒரு சிலர் அதை டாக்ஸிக்னு சொன்னாங்க. நான் அதுக்குள்ளே போகலை. அது ஒரு படம், ஸ்கிரிப்ட், சரி ஓகே விட்டுலாம். அந்த மாதிரி நிறைய பேர் லைஃப்பில் இருக்குது. அது அவங்களோட சாய்ஸ், அவ்வளோதான். ஆனால் இங்கே அரோராவை நல்லவளை காட்டணுன்றதுக்காக நீங்கள் பாருவை மிதின்னு முதல்லேருந்து மிதிச்சது இருக்குல்ல, அடித்தது இருக்குல்ல, அசிங்கப்படுத்தினது இருக்குல்ல, அவமானப்படுத்தினது இருக்குல்ல, டு த கோர் நீங்கள் பண்ணது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம்னா அவளோட வயிற்றுச்சல் மட்டும் இல்லை, அவளை பெற்றவங்க, அவங்க அம்மா, அவங்க வீட்டாளுங்க, அவங்க அண்ணன் தம்பி எல்லாரோட வயிற்றுச்சலையும் கொட்டிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் வாங்கின 2 கோடி ரூபாய் சம்பளத்துலையும், இல்லை இந்த சீசனில் இப்போ டைட்டில் வின்னர் எவன் ஆக போகிறானோ, அந்த வினோத் ஆக போகிறானோ, விக்ரமாவுக்கு எவன் சாண்ட்ரா ஆக போகிறானோ, எல்லாரோட அந்த பணத்துக்குள்ளேயும் அந்த பாரு ஃபேமிலியோட அந்த பொண்ணோட வயிற்றுச்சல் இருக்குது சார். நீங்களாம் நல்லா இருங்க சார். ஒவ்வொரு பணம் நீங்கள் எண்ணி பார்க்கும்போதோ, இல்லை அந்த டைட்டில் வின்னுங்க அந்த கப்பை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு அழகு பார்க்குறோனோ, அதுக்குள்ளே அந்த பொண்ணோட வயிற்றெரிச்சல் வலி எல்லாமே இருக்குது சார். அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் மனசுக்கு என்றைக்கோ ஒரு நாள் உறுத்தும் சார். யார் அந்த டைட்டில் வின்னர் வாங்கிட்டு போனாலும் அது பாரு போட்ட பிச்சை. டிஆர்பி, விஜய் டிவிக்கே டிஆர்பி பிச்சை போட்ட பாரு தான் அந்த டைட்டில் வின்னருக்கும் பிச்சை போட்டிருக்கான். அது யாராக இருந்தாலும் சரி. அந்த வினோத்தெல்லாம் இந்த கேம் ஃபுல்லாக எக்ஸ்போஸே ஆகலை. இந்த கேமில் எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சிலருக்கு அந்த விஷயம் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வினோத் மட்டும்தான் இந்த கேமில் எக்ஸ்போஸே ஆகலை. எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ண பாருவால் வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் என்னென்னா, வினோத்தோட ஃப்ரெண்ட் கமருதீனாக இருந்ததுனால. கமருதீனோட ஃப்ரெண்ட் வினோத்துன்னும் போது வினோத்தை ஹர்ட் பண்ணால் கமருதீனுக்கு ஹர்ட் ஆயிரும். இல்லைனா அந்த ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அவர் ஒரு அண்ணனாக பார்க்கலாம். நம்ம லவரோட ஒரு அண்ணன் ஒரு ஃப்ரெண்டுன்னும் போது